நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பாக ஒரு மாதத்தினுடைய கடைசி நாள்ல நம்ம இருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்தி வந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி, இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பறவை அது என்ன பண்ணிட்டு இருக்குது, சும்மா ஒரு சாலையில நடந்து போயிட்டு இருக்குது. அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ ஒரு உணவுப் பொருள் என்ன பண்ணுது, பார்க்குது. பார்த்த உடனே இது சுத்தி முத்தியும் பார்க்குது, யாரும் இல்லை. சரி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே அதுக்குள்ள இனம் புரியாத ஒரு உற்சாகம், அவ்வளோ நல்ல ஃபுட்டா அப்படி கிடைச்சிருக்குது. அவ்வளோ ஒரு மாதிரி உற்சாகம், ஒரு மாதிரி சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நடந்து வந்த பறவை அப்படி இன்னும் ஒய்யாரமா என்ன பண்ணுது, அப்படி பறக்குது, அப்படி ஜாலியா பறந்து இறங்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பழைய நிலைக்கு என்ன ஆயிருது, வந்துருது. அப்போ இதுக்கு இது ரொம்ப அருமையான உணவா இருக்குன்னு சொல்லி திரும்ப அதே சாலையில என்ன பண்ணுது, நடக்குது. திரும்பவும் அதே ஒரு உணவை என்ன பண்ணுது, பார்க்குது. திரும்பவும் அந்த சாப்பாடு என்ன பண்ணுது, எடுத்துக்குது. எடுத்தோடனே திரும்பவும் அதுக்கு அதே ஃபீல், பயங்கர ஒய்யாரமா அப்படி பறக்கிற மாதிரி, அப்படி மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அதுக்கு கிடைக்குது. திரும்பவும் அதை என்ன மகிழ்ச்சியோட எடுத்துக்கொள்ளுது. அப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் வேகமா என்ன பண்ணுது, ஓடுது. இப்போ இன்னும் அந்த உணவு எங்கேயும் கிடக்குதா தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பறவை இப்போ ஓடி என்ன பண்ண ஆரம்பிக்குது, தேட ஆரம்பிக்குது. தேடுனா திரும்பவும் அந்த உணவு இருக்குது, அதையும் என்ன பண்ணுது, திரும்ப உட்கொள்ளுது. இந்த அதே மாதிரி உற்சாகமா என்ன பண்ணுது, பறக்குது. ஆனா முன்னைய நிலையை காட்டிலும் ரொம்ப நேரத்துக்கு அந்த உற்சாகம் என்ன பண்ண முடியல, நீடிக்க முடியல. டக்குன்னு கீழே என்ன ஆயிருது, லேண்ட் ஆயிருது. திரும்பவும் ஓடுது, திரும்பவும் எடுக்குது, திரும்பவும் பறக்குது. அந்த ஒரு படத்துல சொல்லலாம், வந்தான் செத்தான் சுத்தான் ரிப்பீட் அப்படின்னு. அந்த மாதிரி இதுவும் என்ன பண்ணுது, ஓடுது, சாப்பிடுது, பறக்குது, ரிப்பீட். ஓடுது, சாப்பிடுது, பறக்குது, ரிப்பீட். ஒரு கட்டத்துல இதால என்ன பண்ண முடியல, ஓடவே முடியல, அவ்வளவு எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு. திரும்ப அந்த உணவு எடுக்குது. ஆனா அந்த உணவு முதல் தடவை தந்துருச்சு அந்த உற்சாகம், மகிழ்ச்சி, அது எதுவுமே என்ன பண்ணல, அது கொடுக்கல, சலித்து போயிருச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதுதான் அடிக்ஷன் லெவல். இன்னைக்கு நாமளும் பல நேரங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தின் மீது, அது மதுவாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம், முதல் முறை எடுக்கின்ற பொழுது அது பயங்கர உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயம் போல எல்லாருக்கும் ஒரு உணர்வு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனால் அது நாளடைவில் ஒரு விஷயத்தை நம்ம பழக பழக அது நம்முடைய உடல் நலனில் கெடுத்து போயிடும், உடல் நலனில் கெடுத்து விடும், ஒரு போர் அடிச்சிடும். அது நமக்கு முதல் கொடுத்த அந்த உற்சாகமான மனநிலை கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்ப அது நம்ம ஒரு நோயுற்ற ஒரு நிலைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம். எல்லாமே கொஞ்சமா எடுத்துக்கிட்டாதான் அது என்ன சொல்றது, நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கும் நம்மளுடைய உடலுக்கும். சோ இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆதி தரிசனம் பார்க்கலாம். ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. அடைகாக்கும் அரியன்னை இளங்கண்ணி மாமரி, அடைகாக்கும் அரியன்னை இளங்கண்ணி மாமரி, அருள் தாங்கும் நிழலாக எழில் சூசை மாமுனி
திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. கன்னிமையில் கருத்தாங்க கலக்கமேதுமில்லை, தம் மகனை பலியாக்க தயக்கமேதுமில்லை. கன்னிமையில் கருத்தாங்க கலக்கமேதுமில்லை, தம் மகனை பலியாக்க தயக்கமேதுமில்லை. வியாகுலங்கள் தான் சுமந்தார் இயேசு மரிசூசை, வியாகுலங்கள் தான் சுமந்தார் இயேசு மரிசூசை. மானிடத்தார் மாற்றம் பெற அதுவும் தந்தை ஆசை. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. மனம் கலங்கும் பொழுதினிலும் மாறிடாத நேர்மை, மெய்யறிந்த கணமுதலாய் விலகிடாத தூய்மை. மனம் கலங்கும் பொழுதினிலும் மாறிடாத நேர்மை, மெய்யறிந்த கணமுதலாய் விலகிடாத தூய்மை. மாதவமாய் மரி சுமந்தார் மைந்தன் இயேசுவை, மாதவமாய் மரி சுமந்தார் மைந்தன் இயேசுவை. உழைப்பதிலும் காப்பதிலும் தந்தை சூசையே. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. அடைகாக்கும் அரியன்னை இளங்கன்னி மாமரி, அடைகாக்கும் அரியன்னை இளங்கன்னி மாமரி. அருள் தாங்கும் நிழலாக எழில் சூசை மாமுனி. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம தொடங்கியாச்சு. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுன்ற மாதிரி தான் இந்த கதை நமக்கு உணர்த்தி இருக்கு. ஓகே, இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா நமக்கு அமைய போகுது? ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் தான். அந்த ஸ்டோரி என்னன்னா, இணையதளத்தில் பார்த்த ஒரு சின்ன ஒரு குறும்படம். அப்போ அந்த உணவை தான் எதுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணாங்கன்னா, மதுவுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம உணவாக இருக்கின்ற பொழுது நம்ம அளவோடு எடுத்துக்கொள்வது பிரச்சனை கிடையாது. ஆனால் மதுவையும் அளவோடு எடுத்துக்கொள்வது அது பிரச்சனையா இல்லையாங்கிறது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தது. சில பேர் வந்து சில இடங்கள்ல மருத்துவத்தின் காரணமாக எடுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்போ அது எதையுமே நம்ம அந்த அளவை தாண்டி எடுத்துக்கொள்கின்ற பொழுது நம்ம அதில் அது நமக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய ஒன்று நஞ்சாக மாறிவிடுகின்றது.
அப்போ அந்த நேரத்தில் நம்ம அடிக்ஷன் லெவலுக்கு நம்ம போயிட்டோம். இது நாட் ஒன்லி ஃபார் ட்ரிங்கிங் அடிக்ஷன், நம்ம வந்து குடிக்கக்கூடிய ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும் இல்லை, எதுவா இருந்தாலும் மொபைல் பார்க்கக்கூடிய பழக்கமாக இருக்கலாம். எனக்கு சிலருக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த மொபைல் பார்க்குற ஒரு அடிக்ஷன் வந்துருச்சு. நிச்சயமா இப்போ வந்து அலாரம் வைக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்னா மொபைல் ஃபோனில் தான் அலாரம் வைக்கிறோம். அப்போ அந்த அலாரம் வைக்கின்ற போல அதை தேடி எடுத்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அதோட விட்டுட்டா பிரச்சனை இல்லை. எத்தனை மெசேஜ் வந்துருக்கு, எத்தனை பேர் நமக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க நைட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் அதுக்குள்ளே நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் திரும்ப பெட்ல இருந்து என்ன பண்ணுறோம், எந்திக்கிறோம். அப்போ இதெல்லாம் அந்த அடிக்ஷன். அப்போ இந்த அடிக்ஷனில் நான் இருக்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து நான் வெளியே வர்றது எப்படி? அப்போ முதல் விஷயம், நான் அடிக்ஷனில் இருக்கேங்கிறத நான் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நம்ம என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறதுங்கிறது மனநிலை வராது. போப்பா இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். யாராவது நம்மகிட்டே வந்து நீங்கள் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் நான் எங்கே மொபைல் யூஸ் பண்ணுறேன், இல்லை கிடையவே கிடையாது, ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்கு சொல்கிற காரணம் நான் எப்போவாவது ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக மொபைல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ முதலில் அதை நான் ஏற்றுக்கொள்வது தான் அதை திருத்திக் கொள்வதற்கான முதல் வழி. ஓகே, கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லோருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார்,
கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் 87. இறைவனின் இல்லமாக அமைந்துள்ள எருசலேமின் பெருமையை பற்றி புகழ்ந்து பாடும் பாடலாக இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இன்றைய திருப்பாடல் 7 இறைவாக்கியங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த 7 இறைவாக்கியங்களும் எருசலேமின் மேன்மையை உணர்ந்து கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்பவர்களாக இருக்க நமக்கு அழைப்பு தருகிறது. எருசலேம் நகரம் இறை வழிபாட்டுக்குரிய ஒரு நகராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் இந்த நகரத்திற்கு பல நாடுகளிலிருந்து இறை வேண்டலுக்காக, இறைவனுடைய மகிமையை உணர்ந்து கொள்வதற்காக வருவதை நாம் பார்க்கின்றோம். எகிப்து, பாபிலோன், பெலிஸ்தியா, தீர், எத்தியோப்பியா ஆகிய நாடுகளிலிருந்து இந்த சியோன் நகருக்கு வருகிறார்கள் என்றால் கடவுளுடைய அந்த பேரன்பையும் அமைதியின் மகத்துவத்தையும் ஒரு சமத்துவமிக்க அந்த வாழ்வையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வின் அந்த மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ்கின்றோமா? இன்றைய திருப்பாடல் 3 முத்தாய்ப்பான விஷயங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. முதலாவது, இந்த எருசலேமின் பெருமையை எடுத்து கூறுகிறது. இரண்டாவது, கடவுளுடைய மேன்மையை எடுத்து சொல்கின்றது. மூன்றாவது, நம்முடைய ஒற்றுமையை மையப்படுத்துகிறது. முதலாவது நாம் சிந்தித்து பார்ப்பது என்னவென்றால் பெருமை. இந்த பெருமை எருசலேம் நகரத்துக்குரிய ஒரு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் பல இடங்களெல்லாம் இருக்கிறது, தொழுகை கூடங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை மையப்படுத்தி தான் யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட சியோன் நகர வாயில்கள் இறைவனுக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கிறது என்று கூறப்படுவதின் மைய நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல தொழுகை கூடங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் இந்த சியோன் நகரம் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. என்னவென்றால் இந்த பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் அனைவரும் ஒருமித்து கடவுளுடைய மேன்மையை உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த மேன்மையின் வழியாக ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறார்கள். அதனால்தான் எருசலேமின் மேன்மையை எடுத்து கூறக்கூடியதாகவும் எருசலேமை பெருமைப்படுத்துவதாகவும் அங்கு ஒற்றுமை நிகழ்வதையும் இந்த திருப்பாடல் மையப்படுத்துகிறது. இந்த திருப்பாடல் எதை இன்னும் ஆழமாக எடுத்து சொல்கின்றது என்றால், இந்த ஒற்றுமையின் பிரதிபலிப்பு எங்கு இருக்கிறது? இறை வார்த்தையின் மதிப்பீடுகளில் இருக்கிறது. அதைத்தான் இணைச்சட்டம் அதிகாரம் 28 இறைவாக்கியம் 2 நாம் வாசிக்கின்றோமே. கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்த்தால் அனைத்து ஆசையும் உன்மேல் வந்து தங்கும் என்று கூறப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கின்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், இன்றைய திருப்பாடலில் 7வது இறைவாக்கியம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எங்கள் நலன்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது, எல்லோரின் உறைவிடமும் உம்மிடமே உள்ளது என்று கூறப்படுகிறது. நலன்களின் ஊற்றாக இருக்கக்கூடிய இறைவனின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து நாம் வாழ்கின்ற பொழுது ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக இருப்போம். ஆனால் இன்றைய திருப்பாடல் இன்னும் ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. யூதர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், தங்களுக்கு மட்டும்தான் மீட்பு, மற்றவர்களுக்கு அல்ல என்ற கோட்பாடின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிற நாடுகளையும் மக்கள்களையும் ஒரு எதிரியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக சமய பரப்பு பணியை அவர்கள் ஈடுபடாதவர்களாக இருந்தார்கள். எங்களுக்குரியவர்கள் மட்டும் இந்த இனத்தில் இருந்தால் போதும், எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்கின்ற அந்த மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாட்டை இங்கு காண்பிக்கின்றார். என்னவென்றால், இந்த எருசலேம் நகர் பல நாடுகளிலிருந்து இறை வேண்டலுக்காக வருவதை மையப்படுத்துகிறது. என்னவென்றால், இங்கு அனைவருக்கும் மீட்பு இருக்கிறது. அனைவரையும் இறைவன் ஒருவராக பார்க்கின்றார். இறைவன் எல்லாருக்கும் எல்லாருமானவராக இருக்கிறார். ஒரு ஒற்றுமையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது? இதைத்தான் ஆமோஸ் 5:4 நாம் வாசிக்கின்றோமே. ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று கூறப்படுகிறது. ஆண்டவரை தேடுகிறவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக இருப்பார்கள்.
இந்த திருப்பாடல் எருசலேமை பற்றி பெருமையாக பேசினாலும் கடவுளுடைய மேன்மையை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அந்த மேன்மையின் வழியாக நம்மிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் இங்கு புலப்பட செய்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது? அதனால்தான் இன்றைய திருப்பாடலின் 4வது இறைவாக்கியத்தின் முடிவில் நாம் வாசிக்கின்றோம், இவர்கள் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. எகிப்தில் இருக்கிறார்கள், பாபிலோனில் இருக்கிறார்கள், பெலிஸ்தேராக இருக்கிறார்கள், தீர் நாட்டில் வாழ்கிறார்கள், எத்தியோப்பியாவில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நாட்டில் வாழ்ந்தாலும் வெவ்வேறு முறைகளை கடைபிடித்தாலும் இங்கு ஒருமிக்க குழுமி இருக்கிறார்கள் என்றால் எதை மையப்படுத்துகிறது? இறைவன் நம்மிடத்தில் ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். ஆனால் பல நேரங்களில் அந்த ஒற்றுமையின் மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதைதான் திருப்பாடல் 121 இறைவாக்கியம் 1-2 நாம் வாசிக்கின்றோமே, மலைகளை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்திருக்கிறோம், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று கூறப்படுகிறது. அந்த சீயோன் நகரத்தை நாம் எதிர்நோக்கி இருப்பதன் மையப்பொருள் என்னவென்றால், கடவுளுடைய மேன்மையை உணர்ந்து ஒற்றுமையோடு வாழ்ந்து இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்குத்தான். ஆனால் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒற்றுமையை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கிறோமா? மன்றாடுவோமா? எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக நாங்கள் வாழ தவறிவிட்டோம். ஆனால் உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்கின்ற பொழுது ஒற்றுமையோடு உம்முடைய திட்டத்தின்படி வாழ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அடிக்ஷன், இது போன்ற பழக்கங்களிலிருந்து, அடிமையாதல் அப்படிங்கிற நிலையிலிருந்து எப்படி நாம வெளியே வர்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்ய சொல்றோம்? அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், என்கிட்ட இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால உடனே எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அதுக்கான ஒரு இலக்கையை நம்ம வந்து வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இல்ல என்னால முடியவே முடியாது அப்படின்ற எந்த விஷயமும் நம்மளால ஃபாலோ பண்ணாம இருக்கவே முடியாது. நிச்சயமா ஒரு விஷயம் நமக்கு வேணும் போது அது எவ்வளவு நம்ம மெனக்கிடுறோமோ, வேணான்றதுக்கும் நம்ம வந்து மெனக்கிட கத்துக்கணும். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கும் தீய விஷயத்தை விட்டு விடுவதற்கும் அந்த மெனக்கெடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இதை சொல்லும் போது வந்து நாங்கள் கல்லூரி வேலை பார்க்கும்போது நண்பரோட சேர்ந்து ஜிம்முக்கு போயிருப்போம். அப்போ ஒரு 2-3 மாதங்கள் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சது, போயாச்சு. போனோடனே ஃப்ரெண்டு போய் மாஸ்டர்கிட்ட போயிட்டு, என்ன மாஸ்டர் நீங்கள் சொல்லி தரீங்க, நாங்கள் 3 மாசமா வரோம், இன்னும் எங்களுக்கு தொப்பை குறையவே இல்லை அப்படின்னாரு அவர். சொன்னோடனே மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எப்பா நீ வயசு என்ன அப்படின்னாரு. 25 வயசு ஆகணும். 25 வருஷமா தின்னு ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணாம உடம்புல அவ்வளோ கொழுப்பை ஏற்றிட்டு வந்திருக்கிற, 3 மாசத்துல உனக்கு அது சரியாயிருமா? சாத்தியமே இருக்காது. ஸோ அப்போ அது போல என்ன அப்படின்னா, அந்த இலக்கை நிர்ணயித்து இந்த லெவலுக்குள்ள நான் இந்த பழக்கத்தில் இவ்வளோ விடுபட்டு வெளியே வந்திருப்பேன். நான் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ இந்த நாட்களுக்குள்ள நான் 2 மணி நேரமா என்ன பண்ணுவேன், குறைச்சிக்குவேன். அடுத்து இன்னொரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளுக்குள்ள நான் அதை 1 மணி நேரமா குறைச்சிக்குவேன். ஸோ அப்படி நம்ம இலக்கை நிர்ணயித்து இதிலிருந்து வெளிவர முடியுமே தவிர ஒரே நாளில் அதை மாற்றிவிட முடியவே முடியாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். படுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 30 புனித எரோனிமுஸ். யூகோஸ்லாவியாவில் உள்ள டால்மேஷியா பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்பான குடும்பத்தில் கிபி 341ஆம் ஆண்டு பிறந்தார் எரோனிமுஸ். தன் ஆரம்ப கல்வியினை டால்மேஷியாவில் கற்ற எரோனிமுஸ் தன் உயர்கல்விக்காக கிபி 360ஆம் ஆண்டு ரோமைக்குச் சென்றார். கிபி 366ஆம் ஆண்டு திருமுழுக்கு பெற்ற எரோனிமுஸ் தொடக்க கால விவிலிய அறிஞர்களுள் ஒருவரான அப்போலினாரிசினை சந்தித்து மறையறிவினை வளர்த்துக் கொண்டு குருவானார். கிபி 382ஆம் ஆண்டு ரோமை சென்ற இவர் திருத்தந்தை 1ஆம் தாமசுவின் உதவியாளராக 5 ஆண்டுகள் பணியாற்றினார். எழுத்தில் ஆர்வம் கொண்ட அருட்தந்தை எரோனிமுஸ் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு நூல்களை லத்தீன் மொழியில்
மொழிபெயர்த்தார். இவருடைய இறையியல் சிந்தனைகளுக்கும் விவிலிய விளக்க உரைகளுக்கும் எதிர்ப்பு வலுத்ததினால் ரோமையினை விட்டு வெளியேறிய அருட்தந்தை எரோனிமுஸ் பெத்லகேம் சென்று அங்கிருந்த துறவு மடத்தில் வாழ்ந்தார். விவிலியத்தினை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்ற எரோனிமுஸ் கிபி 420ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் விண்ணகமடைந்தார். எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு, கடவுள் வந்து பார்த்தாலும் அலகை சோதிக்க வந்தாலும் நீ சுறுசுறுப்புடன் இருப்பதைக் காண வேண்டும் என்று மொழிந்த அருட்தந்தை எரோனிமுசினை திரு அவை புனிதராக உயர்த்தி மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித எரோனிமுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எழுத்தாளர்களுக்காகவும் அவர்களின் வாழ்வினை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகி இருப்போம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது? அடுத்ததா வெளியே வர்றதுக்கு என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, அந்த அடிமை பழக்கத்திற்கு என்னை மீண்டும் மீண்டும் தள்ளுவதற்கு ஏதோ ஒரு விஷயம் வினையூக்கியாக இருக்குது, காரணமா இருக்குது, ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ட்ரிகர் பண்ணுது. அப்போ அந்த வினையூக்கியா இருக்கக்கூடிய அந்த செயல் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை நிறுத்த வேண்டும். இப்போ இந்த மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் சொல்லுவாங்க, நான் 8 மணி ஆயிடுச்சுனால எனக்கு என்ன பண்ணும், கை நடுங்குது, நான் போய் அதை எனக்கு குடிக்காம இருக்க முடியாது அப்படிங்கிற நபர்களை 7 மணிக்கு நீங்க சாப்பிட வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு என்ன ஆயிரும், ஃபுல்லாயிரும். அப்போ அதுக்கு மேல அந்த எண்ணமும் வராது, அதை அதாவது அந்த இடம் வயிறு காலியா இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணுது, எனக்கு இது வேணும், இது வயிற்றுக்குள்ள வேணும், பசிக்குது, ஏதோ சம்திங் இது எனக்கு உட்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோணுது. 7 மணிக்கே சாப்பிட வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அப்போ அது போல எனக்கு மொபைல் ஃபோன் எனக்கு ரொம்ப அடிக்ஷனா இருக்குது. அப்போ அந்த மொபைல் ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிடணும், இல்ல சைலண்ட் மோட்ல போட்டுறணும், இல்ல பல நேரங்களில் சொல்வது போல மொபைலை சைலண்ட்ல போட்டு கவுத்தி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் கேட்காது, ஃபோன் அடிச்சாலும் கேட்காது. ஸோ அப்போ இந்த மாதிரியான எதெல்லாம் எனக்கு தூண்டுதலை தருகிறதோ தவறு இழைப்பதற்கு, அந்த தூண்டுதலை நிறுத்துவதற்கான வழிகள் என்ன, தூண்டுதல் என்ன, அதை கண்டுபிடிச்சு நிறுத்தணும். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். எகத்தாளமான வாத்து அது, மனுஷ பயல்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு அலையிற வாத்து அது. நினைச்சது ஒரு நாள் மதுக்குடி கூடத்தில் புகுந்தது. சுற்றிலும் நோட்டம் விட்டபடி கடைக்காரனிடம் போனது அந்த எகத்தாள வாத்து. கேட்டது, இங்கு அல்வா கிடைக்குமா? இது மதுக்கடை, மதுதான் கிடைக்கும். அப்படியா, சரி சரி. ஆனா அப்போ இங்க அல்வா கிடைக்காதோ? கொஞ்சம் கடுப்பானான் கடைக்காரன். இப்போ தானே சொன்னேன் மதுதான் கிடைக்கும், அல்வா கிடைக்காது, போ இங்கிருந்து. அப்படியா, சரி சரி. கொஞ்சம் தூரம் போனது, ஆனால் அங்கே அப்படியே நின்று கொண்டிருந்தது. பின்னர் கொஞ்சம் நெருங்கி வந்து கேட்டது, ஆமா நான் கேட்டனே, இங்க அந்த அல்வா கிடைக்குமா கிடைக்காதா? வெகு கடுப்பாகி போனான் மது கடைக்காரன். இங்க பாரு, இங்கே மது மட்டும்தான் கிடைக்கும். இப்படியே நீ கேட்டு கொண்டிருந்தால் உன்னை ஆணியால் அடித்து அந்த சுவரிலே மாட்டி விட்டு விடுவேன், ஓடிப்போ. இப்போது பயந்தே போனது வாத்து. அப்படியா, சரி சரி, இதோ நான் போய் விடுகிறேன். ஆனால் போகவில்லை. தயங்கி தயங்கி அங்கேயே நின்று கொண்டிருந்தது, சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. பயந்து போன மனதோடு நடுங்கிய நாவோடு மீண்டும் அவன் அருகிலே, மதுக்கடைக்காரன் அருகிலே போய் நின்றது. இப்போது மாற்றி கேட்டது, சரி இங்கே ஆணி கிடைக்குமா? கடுப்பின் கடைசி கட்டத்திற்கே போய்விட்டா அவன் சொன்னான், இங்கே ஆணியெல்லாம் கிடையாது, போறியா இல்லையா? அங்கே ஆணிகள் இல்லை என்ற உறுதிப்பாட்டில் மீண்டும் கடைக்காரனிடம் போய் தைரியமாக கேட்டது அந்த வாத்து, சரி இப்போது சொல், இங்கே அல்வா கிடைக்குமா கிடைக்காதா? சரி சரி, இப்போது நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் அதே வாத்து தான் கேட்கிறேன். தொங்க விட்டது யாரு, நானா கடைக்காரனா? இதுல வாத்து மடைய யாரு, நானா அந்த மனுஷனா? சொல்லுங்க. எங்களது வாத்து சாம்ராஜ்யத்தில் நாங்களே அறிவாளிகள், மனிதர்கள் தான் மாங்கா மக்கு மடையர்கள். ஆம், கதைப்படி
இந்த கதைப்படி ஆணி இல்லாதவரே எங்களுக்கு ஏது பயம், இருக்கிறதோ இல்லையோ என்பதில் பயம் இல்லை, இருந்து விடுமோ என்பதில் தான் பயமே. தைரியமும் பயமும் இணைந்து பயணிக்காது. என்னமோ நாங்கள் வாத்து மடையர்களாம், மனுஷங்க மூளை மும்முரக்காரர்களாம். இதுல மனுஷ பயல்களுக்கு இப்படி ஒரு மூளைக்கு வேலை விடுகதை வேற. 3 வாத்துக 3 நாள்ல 3 முட்டை போட்டா 300 வாத்துக 300 நாளைக்கு எத்தனை முட்டை போடும்? அட மனுஷ பயல்களா, நாங்க என்னைக்குடா 300 முட்டைகளை தொடர்ந்து போட்டோம்? இப்படி ஒரு மூளை இல்லா மூளை, அது போடுற மூளைக்கு வேலை வெள்ளங்கன மாதிரி தான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். அடிமையாதல் அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம வெளிவருவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நல்ல உடல் ரீதியான ஒரு கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளால எந்த தீய பழக்கத்துக்கு நம்மளால அடிமையாக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்படி சீக்கிரமா சாப்பிட வச்சுட்டா அவங்களுக்கு அந்த எண்ணம் தோணாதோ, அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். நீங்க சுவிங்கம் சாப்பிடுங்க, இல்லை இந்த ஏலக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்ல வாய்க்கு ஏதாவது வேலை கொடுக்கும் போது எதுவுமே தோணாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது அந்த மாதிரி தீய பழக்கத்துக்குலாம் எண்ணம் போகாது. இப்போ உடல் ரீதியா நமக்கு வெயிட் போடுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த தண்ணி இந்த வாட்டர் குடிக்கணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணத்தை அங்க செலுத்தும் பொழுது நம்மளால எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிமையாக முடியாது. நிச்சயமாக நம்ம உடற்பயிற்சி மேற்கொண்டாலே போதுமானது, நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த உடற்பயிற்சி மேற்கொள்ள தொடங்குகின்ற பொழுது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மால் உணர முடியும். அது வெளிப்புற மாற்றமாக இருந்தாலும் சரி, உட்புற மாற்றமாக இருந்தாலும் சரி. அப்போ வெளிப்புற மாற்றம் தோற்றத்திற்கு அழகாக நம்ம தெரிகின்ற பொழுது ஓகே, நம்ம இதற்கு திரும்ப தண்ணி அடிச்சோ இல்லை புகைப்பிடித்தோ என்ன பண்ண வேண்டாம், கெடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். அதே நேரத்தில் அகமாற்றமாக உள்ளே நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம முந்தைய காட்டிலும் நல்ல எனர்ஜெட்டிக்காக நம்மளால இருக்க முடியும், நன்றாக யோசிக்க முடியும், செயல்பட முடியும், செயல்படுவதற்கு தேவையான ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கும். அப்போ இதெல்லாம் உணர்கின்ற பொழுது திரும்பவும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிவிடக் கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள தானாவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நான் அடிமையாதல் நிலையிலிருந்து வெளிவர வேண்டுமே ஆனால் நான் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசு நம் வாழ்வை நிறைவுபடுத்துகின்றார். இயேசுடைய ஆளுமை நிறைவு தருகின்ற ஒரு ஆளுமையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஃபுல்ஃபில்மெண்ட் என்பது நல்ல ஒரு சொல். தமிழிலும் நிறைவு, நிறைவு என்பதே ஒரு நிறைவான சொல். மன நிறைவு என்பது ஒரு அருமையான சொல். நம் வாழ்வில் நிறைவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். குறை நிறை என்று கூட நாம் சொல்கிறோம். குறைகள் நிறைகள். எனவே நிறைவு, இயேசுவினுடைய ஆளுமை நிறைவு தருகின்ற ஆளுமையாக இருந்தது என்பதற்கான பல செய்திகளை இன்று முதல் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று இறை வாக்கின் நிறைவு. இயேசு இறை வாக்கின் நிறைவு, இதை அவரே சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 44வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு தம் சீடர்களிடம் சொல்கிறார், மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே. அது நிறைவேறிவிட்டது. ஆகவே இயேசு இறை வாக்கின் நிறைவாக இருக்கிறார். இதை அவரே சொல்கிறார். இறை வாக்குகளில் திருச்சட்டத்தில் திருப்பாடல், அதாவது பழைய ஏற்பாட்டைத்தான் இயேசு இப்படி 3ஆக பிரித்து சொல்கிறார். மோசேயின் சட்டம், இறைவாக்கின நூல்கள், திருப்பாடல்கள். இவையெல்லாம் யாரை பற்றி முன்னறிவித்தனவோ, யாரை பற்றி எழுதப்பட்டனவோ, யாருக்காக அவர்கள் காத்திருந்தார்களோ அவர் இயேசுதான். இயேசுவிலே பழைய ஏற்பாடு நிறைவு பெற்றுவிட்டது, நிறைவுக்கு வந்துவிட்டது என்று இயேசு சொல்கிறார். மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார் என்று அடுத்த வாக்கியம் சொல்கிறது. ஆகவே மறைநூல் இயேசுவை நிறைவானவராக காட்டுகிறது. மறைநூலில் சொல்லப்பட்ட அனைத்தும் இயேசுவிலே நிறைவு பெற்றுவிட்டன என்பதை இயேசுவே அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். அவருடைய மனக்கண்களை திறக்கிறார். இயேசு நிறைவாக இருக்கிறார். திருச்சட்டத்தின் நிறைவாக இருக்கிறார். இறைவாக்கினர்கள் நிறைவாக இருக்கிறார். திருப்பாடல்களில் சொல்லப்பட்ட அனைத்தும் இயேசுவில் நிறைவேறிவிட்டன. இயேசுவே நம் வாழ்வின் நிறைவு. உங்களுக்கு அமைதி உரித்தாக.
சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்துட்டோம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் எப்படி ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகிட்டு அதுலேருந்து வெளில வராமல் நம்ம தவிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன வழியில நம்ம வெளியில வருது? அடுத்ததா என்ன அப்படின்னா, ஏதாவது உதவிகள் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுங்க, உதவிகளை கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸே பிரச்சனையா இருந்தா வேற நல்ல ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுங்க, உதவிகளை கேளுங்க. என்னன்னா, இப்போ எனக்கு மொபைல் எடுக்கிறது என்னுடைய பயங்கரமான பேட் ஹேபிட்டா இருக்குது. அடிக்கடி நான் யூஸ் பண்றேன், நிறைய நான் ஸ்க்ரால் பண்றேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையா இருக்குது. அப்படிங்கிறப்ப ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு என் மொபைல் என்ன பண்ணு 2 மணி நேரம் வச்சுக்கோ, நான் அழுது கேட்டாலும் என்கிட்ட என்ன பண்ண கொடுக்காத. இந்த மாதிரியான உதவிகள் தான். இப்போ எனக்கு வந்து புகைப்பிடித்தல் இதுல இருந்து நான் வெளிவரணும்னு நினைக்கிறேன், நான் அதுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு ஜிம்முக்கு நான் ஜாயின் பண்றேன், என் கூட கம்பெனி கூட அப்படின்னு சொல்றது. இல்ல நான் ப்ரேயர் பண்ணணும்னு மைண்ட் செட்ல இருக்கேன், என் கூட சேர்ந்து என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணுங்க நேரங்கள்ல. அப்போ இது மாதிரி நம்முடைய குடும்பத்தினரும் சரி, நண்பர்களிடமும் சரி, இது போன்ற உதவிகள் தேவைப்படக்கூடிய பட்சத்துல அவரிடம் கேட்டும் இந்த மாதிரியான அடிமையாதல் நிலையிலிருந்து நாம் வெளிவர முடியும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். அடிமையாதல் நிலை, அதிலிருந்து வெளிவருவது எப்படி அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ள நிறைய பொறுப்புணர்வுகள் இருக்கும் பொழுது நம்மளால எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக முடியாது. ஏன்னு பார்க்கும் போது, இப்போ நம்ம ஒரு தீய பழக்கம் செய்யறோம்னா, என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு, என்னை நம்பி என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்ல ஏதாவது வெட்டித்தனமா பண்ணிட்டு இருக்கும் போது, என்னை நம்பி ஒரு பொறுப்புணர்வு எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த பொறுப்பை நான் வந்து செய்யணும், சரிவர செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நமக்கு எந்த நேரத்திலயும் மொபைல் பார்க்கணும்னு தோணாது, நேரத்தை வீணா செலவிடணும் நமக்கு தோணாது. இந்த மாதிரி பொறுப்புணர்வை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இந்த பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்ம வாழ்வில் மிகப்பெரிய மகத்தான ஒரு மாற்றங்களை என்ன பண்ணும்னா கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம ஒரே நிலையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா அவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைச்சிருக்குது. அந்த பையன் படிக்கிறதுக்கும் வசதி வாய்ப்புகளே இல்லை, ஆனால் நான் கடினப்பட்டு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குன்னு உணர்ந்த ஒரு பையன் படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அப்போ அவங்க எதுவும் காரணம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல கரண்ட் இல்லை, நான் நடந்து வரேன், எனக்கு அவ்வளவு தொலைவா இருக்கு, எதையுமே அவங்க சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. இருக்கக்கூடிய சூழலை தனக்கு ஏற்றாற்போல எப்படி மாற்றிக்கொள்வது, அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அப்போ அத்தகைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, உணர்ந்து கொள்கின்ற பொழுது, நாம் எந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் அடிமையாக மாட்டோம். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இதோ இன்று ஆங்கில கவிஞர் லாங்ஃபெலோ என்பவர் அழகான ஒரு வழியை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். Glorious indeed is the world of God around us, but more glorious the world of God within us. நம்மை சுற்றியுள்ள இறைவன் படைத்த உலகம் மாட்சிக்குரியது, அதைவிட மாட்சிக்குரியது நமக்குள் இருக்கும் அவர் படைத்த உலகம். நண்பர்களே, உலகம் என்று சொன்னவுடனே நம் கண்களுக்கு புலப்படுகின்ற காட்சிகளையும் நடைமுறைகளையும் செயல்பாடுகளையும் வைத்து இதுதான் உலகம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் மறந்துவிடக்கூடாது, இன்னொரு உலகம் இருக்கிறது. அப்படியா? நாம் வாழும் இந்த உலகம் இல்லாமல் இன்னொரு உலகம் இருக்கிறதா? அதிலே எங்கே போய் அதை கண்டுபிடிப்பது என்று நீங்கள் கேட்கலாம். அதை கண்டுபிடிப்பதற்கு வெளியே எங்கும் போக வேண்டியதில்லை, நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டியதும் இல்லை. இதோ அந்த உலகம் நமக்குள் இருக்கிறது. நண்பர்களே, நமக்குள் இருக்கின்ற இந்த ஒரு உலகம், இதை குறித்தே பல அறிஞர்களும் ஆன்மீகவாதிகளும் தத்துவ அறிஞர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அரிஸ்டாட்டல், பிளேட்டோ என்ற பெரிய கிரேக்க அறிஞர்கள் உன்னையே நீ அறிவாய் என்று கூறிய அவர்களெல்லாம் இதைத்தான் குறிப்பிட்டார்கள். நாம் காணுகின்ற இந்த உலகத்தை விட நாம் கண்களால் காண முடியாத, ஆனால் நம்மால் உணர்ந்து அறியக்கூடிய நமக்குள் இருக்கின்ற ஒரு உலகம். அந்த உலகத்தில் நாம் நுழைந்து விட்டோம் என்றால், அந்த உலகத்திலே நுழைந்து எனக்குள் இருக்கின்றவற்றை நான் உணர்ந்து கொள்ள என்னால் முடிகிறது என்றால், அதற்கு பெயர்தான் அவேர்னஸ், அதற்கு பெயர்தான் ஞானம் பெறுதல் என்று பல மொழிகளிலே பலவிதமாக. நண்பர்களே,
கண்களிலே பார்க்கின்ற இந்த உலகத்தை மட்டும் பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் கடவுள் இன்னொரு உலகை படைத்திருக்கிறார் எனது உள்ளத்திற்குள். அப்படி என்றால் எனது திறமை, எனது ஆற்றல், எனது பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த எனது வாழ்வு என்ற எனக்குள் இருக்கின்ற அந்த உலகத்தை நான் அடைந்து விட்டேன், அதை அனுபவித்து விட்டேன் என்றால் உலகத்தில் எனது மகிழ்ச்சியை என்னிடமிருந்து எடுக்க யாராலும் முடியாது. மகிழ்ச்சி வேண்டுமா? உனக்குள் இருக்கின்ற அந்த உலகத்திற்குள் செல், அங்கே உண்மையான மகிழ்ச்சியை கண்டடைவாய். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அடிமை பழக்கத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, அடுத்ததா என்ன? ஸோ அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை ஒன்று சொல்றாங்க. இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில பழக்கங்கள் இருந்துச்சு. கையில எப்போது காசு இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே அது என்னன்னா, நம்ம அதுக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ, ஆனா அதை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும். நம்ம கிட்ட 10 தண்ணி பாட்டில் இருந்தாலும் இன்னொரு தண்ணி பாட்டில் வாங்கணும் அப்படின்னு தோணும். இது எனக்கு நிறைய இருந்துச்சு. அப்போ அந்த நேரங்கள்ல கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, அந்த பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு 10 நீங்க ஆர்டர் இப்போ போடணும்னு நினைக்கிறத ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுங்க, ஆர்டர் போடுங்க. அது வரைக்கும் உட்காந்து நீங்க கம்முன்னு நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு அதை ஆர்டர் போடணும்னு மனநிலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஆர்டர் போடுங்க. எனக்கு அந்த 15 மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆயிருன்னா, அதான் இவ்வளவு இருக்குல்ல, எதுக்கு இதை போய் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு மனநிலை மாறி தோணும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போவோம், கை வேணாம் இவ்வளவு ரேட்டா அப்படின்னு ஒரு மனநிலை வரும். ஸோ உண்மையிலே இது எல்லாரும் உணர்வுபூர்வமாக இதை நான் முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். எந்த விதமான அடிமை, ஒரு போனை எடுக்கிறதுக்கு என் கை போகுது இல்லை, நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு யோசிச்சுட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 15 நிமிஷம் நம்ம போனை எடுக்கலாமா வேணாமா அதை பத்தி கூட என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நம்ம வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு கை அங்கே போறப்போ என்னத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு மைண்ட் என்ன ஆயிரும்னா வேலை மாறிடும். நம்ம ஏன்னா நம்முடைய அதாவது ஒரு மனதினுடைய அதிகபட்ச அதாவது நம்ம லிசன் பண்ணக்கூடிய டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான் சொல்றாங்க. வெறும் செகண்ட் 30 செகண்ட் தான். நம்ம ஒரு கிளாஸ்லேயே உட்காந்து பாடம் கவனிச்சிட்டு இருக்கோம்னா 30 செகண்ட் தான் நம்மளால அட்டென்டிவா இருக்க முடியும். 31வது செகண்ட் மைண்ட் எங்கேயோ லைட்டா வேற இடத்துக்கு போயிட்டு தான் திரும்ப என்ன பண்ணும் வரும். ஸோ அப்போ அப்படிங்கிற ஒரு 15 நிமிஷம் அப்படிங்கிறது அதுக்கு போதுமான ஒன்று. அப்போ நான் அடிமையாதில் எனக்கு சிகரெட் பிடிக்கணும்னு தோணுது, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பிடிக்கலாம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் 15 நிமிஷம் தள்ளி போடுங்க. இதுல தள்ளி போறதுல தப்பே கிடையாது. எவ்வளோ விஷயத்த நல்ல விஷயத்த நம்ம தள்ளி போட்டுட்டு இருக்கோம். இதுல தள்ளி போட்டுட்டு 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும், மது அருந்த வேண்டும், இல்லை என்னுடைய மொபைல் எடுத்து நான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது தோணாது, அது வேற விஷயம். இந்த ஒரு தவறான செயலம் செய்வதற்கு முன்னாடி நம்ம ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ கொடுத்து நம்ம பண்ணும்போது அது நமக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல எண்ணத்தையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியும் நமக்கு கிடைக்கும். சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 21 நமக்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் வாரி வழங்குகிறது என்பதை பற்றி, அவை அனைத்தும் உயிர் வாழும் உரிமையோடு தொடர்புடையது என்பதை பற்றியும் பல்வேறு வழக்குகளின் வாயிலாக, நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புரைகளின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களை அன்போடு இதற்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது உயிர் வாழும் உரிமை. அதனுடைய அடிப்படை தன்மையாக சட்ட உதவி பெறும் உரிமையையும் கொண்டிருக்கிறது. எனவே ஏழைகள், நலிந்த பிரிவினர், இவர்களுக்கு சட்ட உதவி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். கால அவகாசம் அளிக்காமல் எதிரியை ஒருவேளை தண்டித்தால் அந்த தண்டனை செல்லாது என்று உச்சநீதிமன்றம் இந்த பல்வேறு வழக்குகளில் அது சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே ஏழைகள் போதுமான சட்ட உதவியை பெற்று தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை செய்து கொடுத்து அதற்கு பிறகுதான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர, தப்பு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர, மாறாக அவர்கள் போதுமான கால அவகாசம் வழங்காமல் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் அந்த தண்டனை செல்லாது என்று நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் தெரிவித்துள்ளன. எனவே இலவச சட்ட உதவி என்பது நமக்கு அடிப்படை உரிமையாக மாறியிருக்கிறது. நாம் அதனை பெற்றுக்கொள்ள முடியும், அதனை பயன்படுத்த முடியும். பல்வேறு குற்ற வழக்குகளிலிருந்து நாம் தவறு செய்யாத பொழுது நம்மை விடுவித்துக் கொள்ளவும் முடியும். எனவே உச்சநீதிமன்றம் சட்ட உதவி பெற்றுக்கொள்வதையும் ஒரு அடிப்படை உரிமையாக இன்று மாற்றியிருக்கிறது. இனிமே நான்
நாமவும் வாதாட முடியும், சில வழக்குகளில் நாமவும் வாதாட முடியும். நமக்கு தேவையானால் இலவச சட்ட உதவி மையத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த போதிய வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றங்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றன. சும்மா ஒன் சைடு கேட்டுட்டெல்லாம் இன்றைக்கு தீர்ப்பெழுது என்பது கிடையாது. அடுத்த தரப்பினருக்கும் தங்களுடைய தரப்பை விளக்கி சொல்வதற்கு, தங்களுடைய நியாயத்தை உரக்க சொல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றங்கள் இன்றைக்கு உறுதி செய்திருக்கின்றன. அப்போது அப்படி அவசர கால கதியில் டக்குன்னு விசாரித்து ஏதாவது ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் அப்பீல் போகும்போது அந்த தண்டனையை உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து விடுகிறது. அந்த தண்டனை செல்லாதது என்று அறிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு பல்வேறு சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கைகளும் இருக்கிறது. இதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், ஒன்று சமநீதி கொள்கை, இன்னொன்று ஏழைகளுக்கு நீதி, ஜஸ்டிஸ் ஃபார் த புவர் என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் அதனுடைய அடிப்படையாக திகழ்கிறது. நம்முடைய சமூகம் அந்த விதத்தில் இன்றைக்கு ஓரளவு ஒரு கல்வியறிவு பெற்ற சமூகமாக இருக்கிறது. இவற்றை பற்றிய விழிப்புணர்வு பெற்ற சமூகமாகவும் இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்தியாவுடைய பல பகுதிகளில் இப்படிப்பட்டவை இல்லை. இன்னும் லோக்கல் பஞ்சாயத்து தான், கட்ட பஞ்சாயத்து தான், இன்னும் அந்த ஃபியூடல் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற நிலப்பிரபுத்துவ முறை தான் பல இடங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. அங்கே எல்லாம் உண்மையான நீதி அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஏராளமான மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகின்றன. எனவே உண்மையான நீதி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்கிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கொள்கையை, புனிதமான நோக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக சட்ட உதவியை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றி வைத்திருக்கிறது. அதனை பல்வேறு வழக்குகள் வழியாக நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கின்றன. எனவே நாமும் நம்முடைய பகுதியில் வசிக்கிறவர்கள் ஏழைகளாக இருந்தால், போதுமான வசதி இல்லாதவர்களாக இருந்தால், கல்வியறிவற்றவர்களாக இருந்தால், அவர்களையும் நாம் சரியாக திசை காட்டி அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய சொந்தங்களுக்கும் நாம் அவர்கள் உரிய நீதி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே தான் மீண்டும் ஒரு முறை சட்டம் படித்த என் சகோதர சகோதரிகளுக்கு நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுடைய சட்ட அறிவு இருளடைந்த ஒரு சமூகத்தில் ஒளியேற்றி வைப்பதற்கு உதவட்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை கண்டிப்பாக நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சமூகத்திற்கு விடியலாகவும் நீங்கள் மாற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்கள் அனைவருக்கும் இனிய இந்த நாளின் வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட பேசிட்டு இருக்கிறோம். அடிமையாதல் நிலையிலிருந்து வெளிவர நாம் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு 10 நாளோ இல்ல ஒரு 5 நாள் கூட எடுத்துக்கோங்களேன், நான் மொபைலே யூஸ் பண்ணலப்பா, என்னோட ஏதோ கால் வருது பேசுறேன், அவ்வளவுதான், அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன் தவிர்த்து என்னோட நேரத்தை நான் அதுக்கு செலவே இடலப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். அப்படின்னு எந்த ஒரு நீங்க தீய பழக்கத்துல இருந்து வெளியே வரீங்களோ அதை நீங்க ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு கொண்டு போகும்போது அடுத்ததான் உங்களுக்கு தோணும், இப்ப நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னும் நமக்கு ஒரு உத்வேகம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது நிச்சயமா. எனக்கு கல்லூரியில படிக்கும்போது நண்பர் ஒருத்தர் எலியாஸ்ன்னு சொல்லி, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு நம்ம பேசி பழகி இன்னைக்கு தான் ஃப்ரெண்டா இருக்கிறோம் அப்படின்னா 25வது நாளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகி 25th டே, 50th டேக்கு, 75 டேக்கு, 100th டேக்கு. அப்போ இதெல்லாம் என்னன்னா 25வது நாள்ல ஒரு விஷயமாடா. அப்பதான் காலேஜ்ல கல்லூரியில மீட் பண்ணிருப்போம், பழகிருப்போம். அப்போ 25வது நாளுக்காக ஒரு கிஃப்ட், 50வது நாளுக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ இது போல தான் நாம் சின்ன சின்ன விஷயத்தை கூட கொண்டாட கற்றுக்கொள்கின்ற பொழுது, நான் அடிமையாதல் நிலையிலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை 10 நாளைக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், செஞ்சிருக்கேன். அப்போ நான் 10 நாள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு நானே ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற நம்ம கொண்டு வரலாம். அப்போ அதை கொண்டாட தொடங்குகின்ற பொழுது இன்னும் அது எதுக்கு உத்வேகம் தரும்னா, அடுத்து இன்னும் நான் இதுல இருந்து இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்குள்ள என்ன பண்ணுவோம், உண்டு பண்ணுவோம். சிறப்பு, கற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு 20 நாளாக மாடித்தோட்டம் வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. நல்லா பயிர் வந்துக்கிட்டே இருக்குங்க, பசபசன்னு வந்துட்டு இருக்குங்க, திடீர்னு காஞ்சு போயிடுதுங்க. நல்லா வந்துட்டுருக்கு, ஒரு கிளை மட்டும் காயுது, அப்படியே செத்து போயிடுது. நல்லா வளர்ந்து வந்துட்டே இருக்குது, இலையெல்லாம் சுருண்டு தொட்டோம்னா காஞ்ச மாதிரி ஒரு அமைப்பு வந்துடுது. நம்ம இந்த உழவும் ஏர்வம் ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த 1.5 வருடமாக
திருப்பி திருப்பி மாடித்தோட்ட நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீரோட அளவை குறைங்க. நீங்கள் தினசரி தண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டம்ளரில் தண்ணி மோண்டு டெய்லி காலையில் ஊற்றுங்க. இதான் நம்ம சொல்கிறோம், ரைட்டுங்களா? இதானே சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லை நான் கொஞ்சம் பெரிய பயிர் வச்சுருக்கேன், தரையில் வச்சுருக்கேன், பின்னாடி வச்சுருக்கேன், ஒரு பாதிவாளி தண்ணி ஊற்றுங்க அல்லது கால்வாளி தண்ணி ஊற்றுங்க. அதாவது 5 லிட்டர் ஊற்றுங்க அல்லது 10 லிட்டர் ஊற்றுங்க. மரம் பொறுத்து தெப்பமாக நிற்க வைக்காதீங்க, அழுகல் கிருமிகளோட அளவு அதிகரிக்கும். இதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். தயவுசெய்து கேட்கணுங்க. கேட்கலன்னா நமக்கு இழப்பு அதிகமாயிடும். சரிங்களா? இது முதல் செய்தி. 2வது செய்தி, நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே இந்த அழுகலை சரி பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒரு வாளியில் தண்ணீர், அதில் நம்ம டெய்லி பூண்டு உபயோகப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதோட தோல் அதை நம்ம ஊற வைக்கணும். வெங்காயத்தோட தோல் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற வைக்கணும். இது ஊறிக்கிட்டே இருக்கணுங்க. குறைந்தபட்சம் 2 நாள் ஆனதில் இருந்து அதுக்கப்புறமும் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம், தண்ணீர் ஊற்றி நிறச்சிக்கிட்டே வரலாம். அதுலேருந்து தண்ணி எடுத்து ஒவ்வொரு பயிர்களுக்கும் 10 நாளைக்கு ஒரு முறை ஊற்றிக்கணுங்க. அப்படி ஊற்றுறப்ப குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன ஸ்பூன்னா இந்த நார்மல் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். கலந்துட்டு கீழே ஊற்றுறது நல்லது. மாதம் ஒரு முறை பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, பெருங்காயம் நீங்கள் கொடுக்கக்கூடிய மொத்த தண்ணீரோட அளவில், உதாரணத்துக்கு 40 லிட்டர் தண்ணி தரீங்க அப்படின்னா 200 கிராம் அல்லது 100 கிராம் அளவுக்கு பெருங்காயம் கலந்துக்கலாம். 100 கிராமாவது பெருங்காயம் கலந்து எல்லா பயிரோட வேரில் ஊற்றிடணும். இது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய அழுகலை தவிர்க்கிறதுக்காக. ஆசையாக வளர்த்தேங்க, பூ பயிர் அப்படியே கருகி போச்சு, நான் தப்பாக தண்ணி கொடுத்துட்டேன் அல்லது தண்ணி கொடுக்காமல் விட்டுட்டேன், திடீர்னு நிறையா போயிடுச்சு, பைப்பு உடஞ்சி தண்ணி அப்படியே போய்கிட்டே இருந்திருக்கு, எனக்கு தெரியல. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இது சரி பண்ணும். 10 நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை செய்யலாம். என்னென்ன? பூண்டோட தோல், மஞ்சள் தூள், பெருங்காயம். ஓகேங்களா? வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகம் ஒவ்வொரு யூனியன் ஆஃபீஸ்க்குள்ளேயும் இருக்கும், அவங்கள்ட்ட, அப்படி இல்லைன்னா வெளியில் கடைகளில் சூடோமோனாஸ் அப்படின்னு ஒரு பவுடர் வச்சுருப்பாங்க, சூடோமோனாஸ். அப்படி இல்லைன்னா ட்ரைகோடர்மா விரிடி, இந்த பவுடரை வாங்கிக்கணும். 1 ஸ்பூன் எடுத்து ஒரு தொட்டிக்கு தண்ணியில் கலச்சி அப்படியே கீழே ஊற்றி விட்றணும். 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை. கண்டிப்பாக இதை கொடுத்துட்டோம்னா இனி வரக்கூடிய மழைக்காலம், அதுக்கப்புறம் வரக்கூடிய வெயில் காலத்தில் நம்ம பயிர்கள் எந்த விதமான சூழ்நிலையும் மீறி நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சாகாமல் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், ஒவ்வொரு பயிர்லையும் பார்த்தா அதோட தொட்டியோட கீழ்ப்பகுதியில் காய்ந்த இலைகள் விழுந்திருக்கிறது நியாயம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு சில நேரம் அந்த காய்ந்த இலையே பார்த்திங்கன்னா அழுகல் வாடை தரும். அழுகல் வாடை தர மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. காய்ந்த இலைகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துருங்க. நோய்வாய்ப்பட்ட வெள்ளை கலரில் மாறின இலை இருக்குது, அதெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் நம்ம திருப்பி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகக்கூடி நம்ம இந்த உயிரியல் பொருள்களை, அதாவது சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, இதோட தூளை நம்ம பயன்படுத்துகிறதோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை பயன்படுத்துகிறப்ப பூஞ்சை தொற்று இல்லாமல் மாடித்தோட்ட பயிர்களை சிறப்பாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஒரு அடிமை பழக்கத்திலிருந்து நம்ம எப்படி அடுத்ததாக வெளியில் வர்றதுக்கான வழி என்ன. ஸோ அடுத்ததான் என்னன்னா செல்ஃப் கேர், சுய அக்கறை. நம்ம மீது நாமளே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். ஒரு கவிதை ஒன்றுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதோட பொருள் என்ன அப்படின்னா, மது அருந்தவர்களை திட்டாதீர்கள், தண்டிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து கொள்கிறார்கள், நீங்க மேலும் தண்டனை என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்கன்னு ஒரு கவிதை. இது என்ன அப்படின்னா, நமக்கு மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது சரி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால கூட அது உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்கள் மது ஒவ்வொருத்தரும் அழிச்சிட்டு இருக்காங்க, அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் மது அருந்தக்கூடிய பழக்கம், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், இன்னும் வேற பின்ன என்னென்ன பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கின்றீர்களோ எல்லாரும் உங்களை நீங்களே அழித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை நாம் என்ன பண்ண வேண்டும், உணர வேண்டும். அப்ப நான் என் மேல எனக்கு அக்கறை இல்லாததுனால தான் என்ன பண்றேன், நான் என்ன நானே அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திற்கு ஒரு அளவுக்கு மேல இன்னைக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம் தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வச்சுக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனை
பிரச்சனைகள்லாம் உடல் சார்ந்த பிரச்சனை வருது. அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அவங்களை காப்பாற்றுறதுக்கு குடும்பத்தினர் அல்லவல் படுறது, அதுக்கான பொருள் செலவு, அதுல பொருட்செலவு ஒரு பக்கம் இருக்குது, உங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடுறது ஒரு பக்கம் இருக்குது. அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை டோட்டலா என்ன ஆகும்னா பாதிக்கும். ஒரு ஆள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருந்து பார்க்கணும், அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க வர்றதுக்கு இன்னொருத்தர் அவர் வேலையை விட்டுட்டு சாப்பாடு கொடுக்க வரணும், பண செலவு எல்லாமே எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்போ சுய அக்கறை செலுத்துதல், ஒரு அடிமையாதல் நிலையில நம்ம யோசித்துக் கொள்ள வேண்டும் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுல இருந்து வெளிவருகின்ற பொழுது நான் என் மீது அக்கறை செலுத்த வேண்டும், என்னுடைய உடலை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நான் இந்த பூமியில யாருக்கும் பாரமாக இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி, உடல் பருமன், தைராய்டு, கர்ப்பப்பை பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல், அதிக இரத்தப்போக்கு, இப்படி பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தைராய்டுனாலேயும் இருக்கலாம், உடல் பருமனாலேயும் இருக்கலாம், சினைப்பையில் நீர் கட்டி பிசிஓடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனாலேயும் இருக்கலாம், கர்ப்பப்பை சின்னதாகவும் இருக்கலாம், சினைப்பை சின்னதாக இருக்கலாம், சிலருக்கு 2 கர்ப்பப்பை இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது பெண்களுக்குன்னு பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியடு என்ன ரீசன், என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு அப்போது அவங்களுக்கு அதை நம்ம முதல்ல டெஸ்ட் எடுக்கிறோம், ஸ்கேன் பண்ணுறோம், கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ என்ன இதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும். தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ், டயட்டெல்லாம் கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு பிசிஓடி இருந்தால் உங்களுக்கு லேப்ரோஸ்கோப் இல்லாமல் உங்களுக்கு ஆயுஷ் முறைப்படி மெடிசன் ப்ளஸ் டயட்டு, எக்ஸசைஸ், இதுலேயே உங்களுக்கு குணமாகும் வழிமுறைகள் நிறைய இருக்குது. பயன்படுத்துகிறவங்க நல்லா இருக்காங்க. அதனால் இது போல் பிரச்சனை உள்ளவங்க தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவங்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிகள் இருக்குது. இப்போது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பீரியட் டைமில் அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடாது, மற்ற நாட்களில் செய்யலாம். இப்போ உடல் பருமனாக இருக்காங்க, அவங்க வெயிட் குறையணும், அது என்ன காரணம்னு கண்டுபிடிப்போம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு அப்படின்னாக்க உடனே அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த பார்க்க இந்த மாதிரி இப்போது நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இர்ரெகுலர் பீரியட் ப்ளஸ் ஒபிசிட்டி, அவங்களுக்கு இதை நாங்கள் மருந்துகளோட ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். அப்போது இதை அவங்க ஒரு டம்ளர், ஒரு 200 ml தண்ணியில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். அது கொஞ்சம் சால்ட் போடலாம் அல்லது கருப்பட்டி போடலாம். அதே அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது, பிசிஓடி இருக்குன்னா இந்த பவுடர் கொடுக்குறோம். இது அவங்க உணவாகவே எடுத்துக்கொள்ளலாம். அது வரும்போது எப்படி தயார் பண்ணி எப்படி சாப்பிட்றதுன்றதை கொடுக்குறோம். எல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட்ரி, மெடிசன் வித் டயட்டில் வரும்போது வருது. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமிக்காக இருப்பாங்க, அதிக ரத்தப்போக்கு போயிட்டு ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு இது போல் ப்ராடக்ட் பார்க்குறக்கு உங்களுக்கே இருக்கிறையா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரு மாதிரி கிடையாது. உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வேறு, டேஸ்ட் வேறு. அது வரும்போது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவோம். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒமேகா 3 தேவை, புரோட்டீன் தேவை. அது மாத்திரம் இல்லை, ப்ரோபயோட்டிக் உணவு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நம்ம வயிற்றில் இருந்தால் உங்களுக்கு நல்லது. அப்போ குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. ஒன்றும் இல்லை, இப்போ சாப்பிட்டோன்னே மோஷன் போத்துன்றாங்க, அது சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் இருக்குது. இது அமிபியாசிஸ்னாலேயும் பிரச்சனை இருக்குது. அப்போது இது ப்ரோபயோட்டிக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வயிறில் நிறைய இருந்தால் இது போன்ற உபாதைகள் தவிர்க்கலாம். அதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் நாங்கள் கொடுக்குறோம்.
அதே போல் இப்போ முளைக்கட்டிய பயிர் வகைகள் சாப்பிடணும். அப்போ ரிச் புரோட்டீன். அதே போல் கருப்பு உளுந்து சொல்கிறோம், பொதுவாக உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஆனால் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன கேட்குறீங்க நீங்கள், எங்களுக்கு இதெல்லாம் ரெடிமேடாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புட்டு ஃபார்மில், கஞ்சி ஃபார்மில், ரொட்டி ஃபார்மில், தோசை ஃபார்மில் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்குறீங்க. அதனால இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறையா ரெடி பண்ணி மக்களுக்காக அவங்க ஹெல்த்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து பிரித்து கொடுக்குறோம். இப்போது வீக்காக இருக்கிற பெண்கள்னு வச்சுங்க, ரொம்ப பலக்கீனம், அண்டர் வெயிட்டு, அப்போ அவங்களுக்கு வால்நட்டு, அத்திப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அதே போல் சிகப்பரிசி, வாழைப்பூ, சீட்ஸு, நட்ஸு இதெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறோம். அது போல தான் இந்த ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு வேண்டியான ஃபுட் சப்ளிமெண்ட்ரி. அது யாருக்கு என்ன குறைபாடு இருக்குது, இப்போ சிலருக்கு சுகர் இருக்கலாம், சிலருக்கு பிபி இருக்கலாம், சிலருக்கு ஒபிசிட்டி இருக்கலாம், சிலருக்கு மூட்டு வலி இருக்கலாம். புரியுதுங்களா? பெண்களுக்குன்னு எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது. அதுவும் சம்பந்தமான விஷயங்களே எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை பெறலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியோட அடிமையாதல் நிலையிலிருந்து வெளிவருவதற்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு யாரோட உதவியாவது தேவைப்படும் நேரத்தில் அவங்களோட உதவியை நம்ம நாடலாம். இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா மருத்துவரை சந்திக்கிறது, நமக்கான ஒரு க்ளோஸாக ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க கிட்ட போனால் எனக்கு ஏதாவது ஆலோசனை கிடைக்கும் அப்படின்னு பட்சத்தில் அவங்க கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மது பழக்கத்துக்குள்ள அடிமையாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுக்கும்பொழுது நிச்சயமா நம்மளால அந்த தீய பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம ஒரு 10 நாள் போவோம், 10 நாள் போயிட்டு ஓகேப்பா இந்த தீய பழக்கத்தை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அது வந்து கண்டினியூ பண்ணணும். ஒரு 1 மந்த் 2 மந்த் அதை கண்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக நம்மளால் வெளில வர முடியும். அப்படிப்பட்ட ஆலோசனைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கான ஒரு தீய எண்ணம்ன்றதே நமக்கு வராது. நிச்சயமாக இன்னைக்கு வந்து எல்லா நிலைகளிலும் ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒன்று டிவி அடிக்ஷனாக இருக்கலாம், மொபைல் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய புரணி பேசுதல் கூட ஒரு வகையான அடிக்ஷன் தான். சிலருக்கு புரணி பேசலன்னா தூக்கமே வராது. அப்போ இது எல்லாமே நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாதல் அப்படிங்கிறது. அப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய சுய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ மது பழக்கம் போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளிவருவதற்கு நம்ம ஏற்கனவே கூட கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈஸ்டர் பெருவிழா அன்னைக்கு ஃபாதர் அன்பின் அமலன் அப்படிங்கிறவர் அந்த குடும்ப நோயாளிகளுக்கான அவர் அதுலேருந்து வெளிவந்து இன்னைக்கு நிறைய பேருடைய மறுவாழ்வுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், உதவியாக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்க, இந்த மாத்திரையை சாப்பிட்டோம் அப்படின்னா குடி பழக்கத்துலேருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சும் கொடுக்கலாம் தெரியாமலும் கொடுக்கலாம்லாம் விளம்பரப்படுத்துறாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறப்போ அப்போ இது வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதாவது அந்த மது உள்ளே போயிடுச்சுன்னா அது வாமிட்டிங் திரும்ப வரும். அப்போ ஒவ்வொரு டைம் குடிக்கிறப்போ வாமிட் வந்துச்சுன்னா அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் அதனுடைய கான்செப்ட். ஆனால் அது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. பட் அதை தெரிஞ்சு டாக்டரோட அட்வைஸோடு எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்லாம் அவர் சொன்னார். ஸோ இப்படி ஏராளமான ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் தயாராக நிறையா இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு நான் இப்படி ஒரு பழக்கத்தில் இருக்கிறேன், நான் எனக்கு இதுலேருந்து வெளிவருவதற்கு எனக்கு எப்படி உதவி செய்யணும், ஏதாவது எனக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னா நிச்சயமா அவருடைய உதவி இந்த அடிமையாதல் நிலையிலிருந்து நான் வெளிவருவதற்கு பேருதவியாக இருக்கும். ஸோ சிறப்பான நாளில் கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு. நாம இன்னைக்கு யோசித்து பார்ப்போம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நாம அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுலேருந்து வெளிவருவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஜோஸ்பின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ராப் மாசியோ இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா மதன், அம்மா ரெனி, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், சகோதரர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். காரைக்குடி செக்காலையை சேர்ந்த பிரின்ஸ் ஆதவ் இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா தைனிஸ், அம்மா ரூபி, அக்கா ஜெரோனிகா, அப்பத்தா, ஐயா, அத்தை, மாமா, அத்தாச்சி ஜாக்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:5.
இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இந்த ரியாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவோம், வெற்றியுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.